Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 13ஆம் தேதி மே மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 30ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல காலை 9:19 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பிரதம திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு. மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை 9:19 வரைக்கும், அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 9:19 வரைக்கும். அதுக்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு, பரிகார பொருளாக பால், வழிபட வேண்டிய தெய்வமாக ஆறுமுக பெருமான். இன்னைக்கு முருகப்பெருமானினுடைய ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறோம். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம், வீட்டு அருகாமையில் இருக்க முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள்ல மயிலுடன் அவரை 3 முறை வேகமாக பிரதர்ஷனம் வருவது, 3 முறை பிரதர்ஷனம் வருவது, சிகப்பு நிற பழங்கள் சமர்ப்பணம் செய்வது இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும். இப்படி சந்திரன் விசாகம் அனுஷம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அப்பு அப்பு என்ன அப்பு 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 இல்லைங்க, அப்பு அப்பு. இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல வர குள்ள கமலஹாசன் மாதிரி தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேங்கிற மாதிரி இன்னைக்கு கணக்கு தப்பாகும். கணக்கு நீங்க யூகித்த விஷயங்கள் தவறாகும். ஐயோ நம்ம பேர் எடுத்து வெளியில விட்டாங்களே, தேல் எடுத்து தெருவில் விட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம பேர் பஞ்சாயத்துல அடிபட்டுருச்சேங்கிற வருத்தமும் தவிப்பும் பெரிய அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் நாளினுடைய அமைப்பு. அப்பாலஜைஸ், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சாரி, தப்பு இல்லையே, தாராளமா சொல்லலாமே, மோதிட்டாலும் நம்ம மேல தப்பு இல்லாட்டி கூட பரவாயில்ல, நாம இறங்கி போய் கொஞ்சம் பேசுவோமே அப்படின்னு ஒரு சாரின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். என்னையும் மீறி இது நடந்துருச்சு, நான் அதை கவனிக்கலையே, ஆஹா அப்படின்னு தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்பு அப்பு அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், நான் நேரா பேசுறீங்க, நேர் நேர் தேமா அப்படின்னு சொல்ற மாதிரி, அது தமிழ்ங்க. நேர் நேர் அப்படின்னு நேரா பேசுறது, நேரா நிற்கிறது, தில்லா காரியத்தை எடுத்து காட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு உயர்வு, அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்த ஆதரவு, மாமன் மைத்துனன் மாப்பிள்ளை இந்த உறவுகள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தருணங்கள். 4 உறவு நமக்காக நம்ம வேணும்ல அப்படிங்கிற நினைப்பு இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு வரும். அதுக்காக அவங்க கிட்ட கூல கும்பிட்டு போடணுங்கிறது அவசியம் இல்லை. நேராவே நான் சொல்வேன், அடுத்தவர்கள் செய்த தப்ப தைரியமா முருகப்பெருமான் தட்டி கேட்ட மாதிரி நான் தட்டி கேட்பேன். தமிழ் வேதம் சொன்ன தெய்வம் இல்லை, தகப்பனாருக்கே தமிழ் வேதம் பிரணவ பொருளுக்கு விளக்கம் சொன்ன தெய்வம் இல்லை, தகப்பன் சுவாமி தகப்பன் குருவா நின்று காட்சி கொடுத்த தெய்வம்ல. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது லேசா எட்டிப்பாங்க. ஆமா சார் ஆமா சார், எதுக்கு சார் அலைஞ்சிக்கிட்டு 10 ரூபா செலவானா பரவாயில்ல, இவங்க காலிலேயே விழுந்துருவோம் அப்படின்னு இந்த புதுசா ஆளை பார்த்து புதுசா அலைஞ்சு புதுசா பேசி இன்னொருத்தங்கிட்ட போறதுக்கு சாட்சிக்காரங்காலில் விழுவுறதுக்கு சண்டைக்காரங்காலில் விழுவுறது எவ்வளவோ மேல். சந்திரனுடைய சஞ்சாரம் எதிரிகளோட ஸ்தானத்துல இருக்கு. ருணர் ரோகம்ங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்து எதிர்ப்புகள் கொஞ்சம் பலமா இருக்கும். உங்க வார்த்தையை யாரும் அவ்வளோ சீக்கிரம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏழை சொல் அம்பலம் ஏறாது. இன்னைக்கு நீங்க ஏழை தான், கொஞ்சம் பணக்கார ஏழை மிதுன ராசி நேயர்களே, தப்பு கிடையாது. பாருங்க, ஏழைகளா வாங்க ஏழைகளா போங்கன்னு தான் உங்களை சொல்லணும். இப்போ என்ன அர்த்தம்னா, பணத்தை எடுக்காமலே இருக்கிறத வச்சே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது மிதுனராசி நேயர்களுக்காக இந்த உருட்டுறது ரொட்டேஷன் பண்றது, இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சுக்கிறாங்கிற நிலை, உங்க பேச்சை கேட்காத தருணம் குடும்ப உறவுகளிடையே இன்னைக்கு அதிகமா இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.
பா என்ன காரியத்தை அடிச்சு நவுத்தி முடிச்சிட்டீங்க அப்படின்னு. கவிதையே தெரியுமா என் கனவு நீதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கவிதை, கற்பனைகள், கட்டுரைகள் ஜெயம் தர வேண்டிய அமைப்பு. அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். பூஜை, புனஸ்காரங்கள், தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தோட பேரையோ இஷ்ட தெய்வத்தோட பேரையோ, அப்பா நீ தான் இருந்து என்னை வழி நடத்துற அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம். நான் காரணம் இல்லை, எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க, புகழ்றாங்க, ஆகாவானா நீ தான் காரணம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், பிள்ளைகள் விதத்துல நிறைய நம்பிக்கை, குழந்தைகள் விதத்துல நிறைய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கணும்னா பார்த்துங்களேன். அப்ப கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகந்தன்னே அப்படின்னு. ஆமா ஆமா அப்படின்னு வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள், வேற்று நாட்டினர்கள், இந்த வேற நாட்டோட கரன்சி அதாங்க ஹவாலா ஹவாலா. உய்யாலா கேள்விப்பட்டிருக்கேன், முக்காபுல்லா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க ஹவாலா அப்படின்னா? அதாங்க அந்நிய செலவாணி, அந்நிய செலவாணி. அட உள்ளூர் செலவாணியை பத்தி பேசுங்க கார்த்திக் சார், நீங்க வேற அந்நிய செலவாணிக்கு போயிட்டீங்க அப்படின்னு. இந்த வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், நாணயத்துக்கு உருவம் கிடையாது, அதே மாதிரி கரன்சிக்கு உருவம் கிடையாது, சுக்கிரன் உச்சமா இருக்கிற ஸ்தானத்துல மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் சிம்மராசினியர்களுக்காக பொருளாதாரத்துல உண்டு. விபரீத ராஜயோகம் விளையாட வேண்டிய தருணங்கள், எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத நேரத்துல பொருளாதார ஆதாயங்கள், திடீர் தனப்பிராப்தங்கள், டாப் அப் லோனு, கிரெடிட் கார்டு லோனு, அப்புறம் இந்த சாஃப்ட் லோனு. என்னங்க சாஃப்ட் லோனு? கேட்டு வாங்குறது, பாரோ ஃப்ரம் நெய்பர், பாரோ ஃப்ரம் ஃப்ரெண்ட், பாரோ ஃப்ரம் ரிலேட்டிவ், பாரோ ஃப்ரம் க்ளோஸ் அசோசியேட் அப்படின்னு இந்த கெட் ஃப்ரம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் போடுறாப்புல இருக்கும். ஆமா சார், ஆமா சார், நானும் மூச்சை போட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கேன், அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஓரங்கட்டுதுன்னு சொல்ற தருணங்கள். ஆனா மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி கன்னிராசி நேயர்களுக்காக காத்து. குடும்ப உறவுகளிடையே சந்தோஷம், அதே மாதிரி வேலையில ஒரு நிம்மதி, வியாபாரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி நிச்சயம் உண்டு. உறவுகள் இடையே மதிப்பு, மரியாதை உயர்வதற்கான ஒரு தருணம். கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். ஆமா சார், ஆமா சார், கண்ணில் விளக்கெண்ணையும் விட்டுக்கிட்டு தான் பார்க்குறேன், கண்ணில் நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், எல்லா எண்ணெயும் விட்டுக்கிட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்ச வேலையை வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியோ, இல்லை வேற ஒருத்தர்கிட்ட பேசியோ, வேற ஒருத்தர்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோ அதை செய்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு. கொஞ்சம் லேசா டல் அடிக்கிற வஸ்திரம், சாயம் போன கலர்ல இருக்க சட்டை, என்ன பண்றது, சந்திரனே கொஞ்சம் டல்லா தான் இருக்கிறார், நீங்களும் லைட்டா டல் அடிக்க வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கலர் கலரா விடலாங்க. கலரு கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்தீங்களா. அப்ப அயன் பண்ண வஸ்திரம், உங்களுக்கு பிடித்தமான நிறம், அதாங்க அந்த ப்ளூ கலர் வச்சிருப்பீங்கல்ல, அந்த பிங்க் கலர் வச்சிருப்பீங்கல்ல, அந்த கிரீன் கலர் வச்சிருப்பீங்கல்ல, பிடித்தமான நிறம் அப்படிங்கிறத தொட வேண்டிய தருணங்கள். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, சந்தோஷம், குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்க வேண்டிய தருணங்கள். ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு நாள். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் சந்தோஷம் தரும். அதே மாதிரி உழைப்பில்லாத வருமானத்தை பெற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு துலாம் ராசிக்காக நிச்சயம் இருக்கும். ஓடி 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 வாங்கிக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது இல்லை, எல்லாரும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அது சந்தோஷமா இருக்கும். வாங்கிக்கோங்க, கிஃப்ட்டு அப்படின்னு. இந்த கிஃப்ட் ஃப்ரீ தானே, இந்த டிஸ்கவுண்ட் எனக்கு தானே, இந்த பண்டமாற்று முறை எனக்கு தானே, அதாங்க பார்ட்டர் சிஸ்டம். இதை போட்டேன், அதை எடுத்தேன், அதை போட்டேன், இதை எடுத்தேன் அப்படின்னு. ஆன்லைன் வர்த்தகங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. சோஷியல் மீடியா சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. துலாம் ராசி நேயர்களுக்காக உறவுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம். வரவேற்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில தான் அடியெடுத்து வச்சு போயிட்டு இருக்கிறார். வலுக்காம போறாரு அப்படின்னா அர்த்தம். நீங்களும் வலுக்காமலே பைபாஸ் ரைடர்னா பாத்துக்கோங்களேன். அப்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு, சொல்லி அடிக்கிறதுல இன்னைக்கு கில்லி தான். எப்பவும் பாருங்க, நெத்தியில் அடிச்ச மாதிரி காரியங்கள்லாம் முடியும். இன்னைக்கும் அதை போலவே நெத்தியில் அடிச்ச மாதிரி காரியங்கள் முடியும். அதே மாதிரி இந்த உட்காந்துக்கிட்டே தண்ணி எடுத்துட்டு வாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, இந்த இதை எடுத்துட்டு வாங்க, அதை என்ன உட்காந்துக்கிட்டே நீங்க வேலை வாங்குறீங்க, ஏன் நீங்க எந்திரிச்சு போய் எடுத்துட்டு, நாங்க ராஜ பரம்பரை இல்லை, எங்க இருந்து இறங்குறது அப்படின்னு இந்த கௌரவத்துல என்னைக்கு இறங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கு கௌரவம் பெரிய அளவுக்கு பேசப்படும். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம், யங் புல் ட்ரைஸ் டு கில் த ஓல்டு புல் அப்படின்னு இந்த கௌரவம் படத்துல சிவாஜி பேசின டைலாக்லாம் இன்னைக்கு நீங்க பேசுற மாதிரி இருக்கும்னா பாத்துக்கோங்க. பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, தூரமா இருக்கே அந்த கிளி அப்படின்னு. நம்ம உறவுல தூரமா இருக்க கிளியை நினைத்து கொஞ்சம்
பிரிவோம் எப்போ சந்திப்போம் அப்படிங்கிற தருணம் சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த உறவுகளே பிரிவோம் சந்திப்போம் தானே. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். ஆமா சார், ஆசா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ற தருணங்கள். அப்போ யாருக்கோ ஒரு உறவுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ, ரயில்வே ஸ்டேஷன்லேயோ, இல்லை உங்கள் வீட்டு வாசல்லையோ, இல்லை தெரு முக்குலையோ காத்திருக்க வேண்டிய அமைப்பு. அவங்கள கூப்பிட்டுக்கணும், அவங்கள ரிசீவ் பண்ணணும், அவங்கள வெல்கம் பண்ணணும், அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ பக்தி, விடாமுயற்சி, பிரார்த்தனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னைக்கு குலதெய்வத்தோட பெயரையோ, இஷ்ட தெய்வத்தோட பெயரையோ ஒன்றுக்கு 2 தடவையாவது சொல்லி சீக்கிரம் 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 அப்படின்னு அப்பா சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது, பன்னீர் தெளிக்கிறது, சந்தனம் தெளிக்கிறது, வாங்கன்னு சொல்றது. அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் வரும்போது இன்னைக்கு என்ன பிரதம தேதியா அப்படின்னு கேட்டு தள்ளி போட்டு நிகழ்வுகளை செய்ய வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். காத்திருக்கும் பட்டியலில் நீங்களும் இருப்பீர்கள். கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், டிக்கெட் வெயிட்டிங், உங்கள் மனசே வெயிட்டிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் பணத்தை பற்றின கவலை மட்டும் வேண்டாம். உடல் நலத்தில் சின்ன சின்ன தொய்வுகள் இருக்கும். மருந்து மாத்திரைக்கான பற்றாக்குறைகள், மருத்துவரிடையோ மருந்து கடையிலையோ காத்திருந்து, அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயோ, ஒரு கோவில்லையோ, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லையோ சார் வெயிட்டிங் சார், காத்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. இந்த க்யூவில் நிற்கிறதுனாலே ஒரு சின்ன அப்செட் தான். நார்மலாக நில்லைனா கூட நம்ம நின்றுடலாம். ஆனால் அந்த வரிசையில் எட்டி எட்டி பார்த்துட்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த டிக்கெட்டுக்காக, இந்த ஒரு புக்கிங்காக, இந்த பில் தீட்டணுங்கிறதுக்காக, என்ன பணத்தை பில் தீட்டுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு. எங்க டிஜிட்டல்லாம் சொல்கிறீங்க, அப்படி கார்டை வச்சா ஸ்வைப் ஆகுதா, அப்படின்னா ஸ்கேனர், அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். இது என்னது இது உட்காந்துக்கிட்டு காத்திருந்துட்டு இத்தனை பொருள் இத்தனைதுன்னு எண்ணிக்கிட்டு அப்படின்னு இந்த பில் போடுறதுல இவ்வளோ தடையா அப்படின்னு மகர ராசி நேயர்கள் பில்லுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டேன் சார் பில்லுக்காக, ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வெயிட்டிங்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் மகராசி நேயர்களுக்கு உண்டு. வேற இடத்துலையோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஜோன்லையோ உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் இருக்கலாங்கிறத சொல்ல முடியும். ஒன்று சண்டை போடுறேன், திட்டுறேன், பழி வாங்குறேன், இந்த கேள்வி கேட்குறேன், இந்த நியாயத்தை கேட்குறேன், ஒரு நியாயத்தையும் நீங்கள் கேட்க வேணாம். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வந்து நியாய விலை கிடையா, அநியாய விலை கிடையா சார், விலைவாசிலாம் இவ்வளோ ஏறி போச்சு சார், இந்த பொருட்கள்லாம் இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய விஷயம் இப்படியா இருக்கும் அப்படின்னு பதட்டப்பட வேண்டிய தருணம். என்னது ரேட் ஏறிடுச்சா, எங்களுக்கு மட்டும் ரேட்டெல்லாம் ஏற மாட்டேங்குது, எங்கள் சம்பளம்லாம் ஏற மாட்டேங்குது, எங்கள் வருமானம் ஏற மாட்டேங்குது, இந்த கவலை எனக்கு தெரியுது, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் உங்களை நிர்பந்தத்தின் காரணமாக இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும்பாங்க. என்னன்னா உங்ககிட்ட இருந்து பணத்தை உருவ போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். கவனமாக இருங்க. பாடுபட்டு சம்பாரிச்ச பணம், எஃபர்ட் போட்டு சேர்த்த பணம் கும்பராசி நேயர்களே அவ்வளோ ஈஸியாக கொடுத்துடாதீங்க. 1க்கு 10 தடவை, 1க்கு 4 தடவை, நல்லா தெரிஞ்சாலே 4 பேர்த்திட்ட கேட்கணும், அதிகமாக தெரிஞ்சுட்டா 5 பேர்த்திட்ட கேட்கணும், அப்போ இன்னும் தெரியணும்னா 6 பேர்த்திட்ட கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். நீங்கள் செஞ்ச வேலையை வேற ஒருத்தரை பார்க்க சொல்லி அது கரெக்டாக, அது சரியா, அதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஊர்ஜிதம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளி வச்சுருவீங்க. பிற்பகலுக்கு அப்புறமேலே ஒரு நிதானமான நிலை கிடைக்கும். என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எங்கே வரப்போகுது, எங்கே இருக்க போகுது, எங்கே போக போகுது அப்படிங்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வஸ்திரம் வரல, இந்த பொருள் வரல, இந்த இது வரலன்னு காத்திருந்த நிலை மாலை நேரத்தில் பூர்த்தி அடைஞ்சிடும். அப்போ மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி மீனராசி நேயர்களுக்காக உண்டு. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், வேகமான பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும். ஒரே ஸ்ட்ரைட் என்ட்ரி தான், ஸ்பீட் என்ட்ரி தான். சூப்பர் டிரைவர்னா பார்த்துங்க, சூப்பர் வண்டினா பார்த்துங்க. இந்த ஓலா உபேர் இதெல்லாம் புக் பண்ணும்போது சூப்பரான ரைடு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. கை கொடுக்கும் கை அப்படின்னு நண்பர்களிடையே, சிநேகிதர்களிடையே நல்ல கொடுக்கல் வாங்கல். நீங்கள் கேட்ட போகம், கேட்ட உதவித்தொகை உங்களுக்காக கிடைக்கும். உங்கள் ராசியிலே சுக்கிரன் உச்சமாக இருக்கார். அடுத்த ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க. அடுத்து சூரியனோட பெயர்ச்சிங்கிறது ரொம்ப கை கெட்டுற தூரத்தில் இருக்குது. நிறைய சந்தோஷமான செய்திகள் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.